மக்களே, வணக்கம். வெல்கம் டு மெட்ராஸ் டு நெல்லை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சிம்பிள் கொத்தமல்லி சட்னி. இதில் வதக்கிற வேலையெல்லாம் இல்லை, அப்படியே ஃப்ரெஷ்ஷாக போட்டு அரைக்க போகிறோம். 1 கப் கொத்தமல்லி, 1 கப் தேங்காய், 3 சின்ன பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி. இது எல்லாத்தையும் இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். 3 பச்சை மிளகாய், 1 இன்ச்சுக்கு கொஞ்சம் கம்மியாக இஞ்சி, 1 கப் கொத்தமல்லி, அதோடு எடுத்து வச்சுருக்க 1 கப் தேங்காய். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி விட்டு சட்னி பக்குவத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப மைய பேஸ்ட் மாதிரி அரைக்க வேண்டாம், கொஞ்சம் குறக்குறன்னு அரைச்சிக்கலாம். அப்போ தான் நல்லாயிருக்கும் சட்னிக்கு. இப்போ தாளிச்சிக்கலாம் வாங்க. 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். தேங்காய் எண்ணெய் சுடன உடனே கடுகு உளுந்து தாளிச்சிப்போம். கடுகு உளுந்து பொரிஞ்சிருச்சு. இப்போ ஒரு காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டாச்சு. கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை பொரிஞ்சிருச்சு. இப்போ அரைச்சி வச்ச சட்னி இதில் சேர்த்துருவோம். சட்னியை ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டாம். லைட்டாக சூடான உடனே இதை இறக்கிடலாம், இல்லைன்னா கலர் சேஞ்ச் ஆகிடும். நான் இன்றைக்கி புளியோ லெமனோ சேர்க்காம தான் அரைச்சிருக்கேன். இந்த டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.